வியூவர்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஜாஸ் கிச்சனேட். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பச்சை பட்டாணி கட்லெட். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்றதை நம்ம பார்த்துக்கலாம். பச்சை பட்டாணி 50 கிராம், பூண்டு 2, இஞ்சி 1, பச்சை மிளகாய் 1, தேங்காய் துண்டு 2, கொத்தமல்லி இலை சிறிதளவு, உப்பு 1/4 டீஸ்பூன், மஞ்சள்தூள் 1/4 டீஸ்பூன், சோள மாவு 2 டீஸ்பூன், அரிசி மாவு 1 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1/4 டீஸ்பூன், சமையல் சோடா 1 சிட்டிகை, எண்ணெய் 4 டீஸ்பூன். இப்போ நம்ம செய்முறை பார்க்கலாம் வாங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், தேங்காய் துண்டு, கொத்தமல்லி இலை எல்லாத்தையும் சேர்த்துட்டு லைட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்துட்டு நம்ம ஆல்ரெடி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்க பட்டாணி இதில் ஆட் பண்ணலாம். பட்டாணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ வந்து நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போது இது கூட மசாலா சேர்க்கலாம். உப்பு, மஞ்சள் தூள், சோள மாவு, அரிசி மாவு, மிளகுத்தூள், சமையல் சோடா எல்லாத்தையும் லைட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் ஆயாச்சு. இப்போ வந்து இது வந்து நம்ம வந்து உருண்டை பிடிச்சி வச்சுக்கணும். இப்போ வந்து உருண்டை பிடிச்சி வச்சாச்சு. இதை அப்புறமா ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுருக்கதை வந்து தட்டை மாதிரி ரெடி பண்ணணும். தட்டை மாதிரி தட்டிட்டு நம்ம வந்து ஆயிலில் ஃப்ரை பண்ணணும். 2 சைடும் போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா மூடி 2 சைடுமே திருப்பி போட்டு வந்து ஃப்ரை பண்ணி எடுத்தோன்னா சுவையான டேஸ்டியான பச்சை பட்டாணி கட்லெட் ரெடி. ஓகே வியூவர்ஸ், தேங்க்யூ. நாளைக்கு நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.